ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால்முனீஸ்வரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நதிச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் 9 நவகிரகங்களே நமக. ஓம் சப்த கன்னிமார்களே நமக. ஓம் கிழக்கு திசையே நமக. ஓம் மேற்கு திசையே நமக. ஓம் வடக்கு திசையே நமக. ஓம் கால பைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகரகாளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. காளி மாதா கி ஜெய். காளி மாதா கி ஜெய். ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. குருவே சரணம். குருவே துணை. ஜெய் ஜெய் மகா அகரகாளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. ஜெய் ஜெய் மகா காளி. காளி மாதா கி ஜெய். காளி மாதா கி ஜெய். காளி மாதா கி ஜெய். வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பாட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 994000104330 9841303621 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பருங்க. பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ நல்லா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? இந்த பாருங்க, மரம், அரிசி பொடிக்கிற மரம், ரொம்ப வீட்டுக்கு உபயோகமான பொருள் மரம், எலுமிச்சம்பழம் கையில் வச்சுருக்கிறாங்க. பாருங்க, ஒவ்வொரு வீடியோலும் நம்ம ஒரு பொருளை வச்சிருப்போம். ஓகேவா? சரி, இப்போ மந்திரங்களை சொல்லலாம், சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பொது பலனை சொல்ல போகிறோம். வீட்டுக்கு வீடு மரக்கன்று நட்டு வைங்க, தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க, மாணவ மாணவிகள் எல்லாம் நல்லபடியாக படிங்க, பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்ணாதீங்க, போதை பழக்கத்துலேருந்து விடுபட்டு வாங்க, போதை பழக்கத்தை ஈடு பண்ணாதீங்க, இரு சக்கரத்தில் வாங்க செல்லும் போது ஹெல்மெட் போட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? சரி, எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நம்மளுடைய தெய்வங்களை கூப்பிடலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். சனாதனம் வாழ்க. இந்து மதம் வாழ்க. வந்தே மாதரம். தேசிய கீதத்தை பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமருடைய மண், தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமானது. சரிங்க. மும்மூர்த்திகளை வணங்குங்க. சிவபெருமானை வணங்குங்க, விஷ்ணுவை வணங்குங்க, பிரம்மதேவனை வணங்குங்க, சக்தியை வணங்குங்க. இந்த மும்மூர்த்திகள் தான், இந்த 4 பேரை சேர்ந்தது தான் இந்த உலகம். இந்த உலகத்தை படைச்சதே இந்த 4 பேர் தான். உங்களை படைச்சதும் இந்த 4 பேர் தான். எல்லாரையும் படைச்சதும் இந்த 4 பேர் தான். ஓகேவா? இவங்க இல்லாமல் இந்த உலகமே இல்லை. இந்த 4 பேர் தான் இந்த உலகத்தை இயக்குறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்து மதமாகவே நீ பிறப்போம், இந்து மதமாகவே வாழ்வோம், இந்து மதமாகவே சுவாசிப்போம், இந்து மதமாகவே சாவோம். நாம் பிறக்கும் போது இந்து மதமாக பிறக்கணும், சாவும் போதும் இந்து மதமாக தான் சாகணும். புரியுதா? நம்மளுக்கு அதுதான் குறிக்கோள். நம்மளுடைய மதமே இந்து மதம் தான். இந்து மதம் வாழ்க, இந்துத்துவா வாழ்க. எப்பவுமே அதில் குறிக்கோளாக இருங்க, செயல்பாட்டாக இருங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையும் கடைசி வரலும் நீங்கள் இந்து மதமாக தான் இருக்கணும். வேற எங்கேயுமே நீங்கள் போகக்கூடாது, வேற மதத்துக்கே நீங்கள் போகக்கூடாது. இந்து மதமே உயர்ந்தது, இந்து மதமாகவே உயர்ந்தது. இந்து மதத்தில் பிறந்தினா உனக்கு ஆயுள் பலம் அதிகம். இந்து மதத்தில் நீ பிறந்தினா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்து மதத்தில் பிறந்தினா உனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்து மதத்தில் நீ பிறந்தினா உனக்கு மோட்சம் கிடைக்கும். பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்து மதத்தில் பிறந்தா இவ்வளோ சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குது. அதனால நம்ம இந்து மதமாக பிறந்ததுக்கு நம்ம பெருமைப்படணும், போற்றப்படணும். சரி, ஓகே. இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோமா? அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பாடிடலாங்க. எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, தயக்கம் என்ன
இந்த சரளம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா, என் காதலுக்கே வரும் காணிக்கை என்றே நினைத்ததில்லை கண்ணா. பாருங்க எவ்வளோ சூப்பர் பாட்டு பாருங்க. சிவாஜி பாடின பாட்டு. அதனால் வாழ்க்கையில் எதை பற்றி கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில் எல்லாமே ஜீரோ தான். கதம் 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 எல்லாமே மாயே தான். இந்த மரம் மாதிரி தான் எல்லாமே மாயே மாயே மாயே. ஓகேவா ஓகேவா ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ வந்து புஷ் புஷ் ஓகேவா? இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் எது வருவோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது மந்திரம் பண்றாங்கல்ல, செய்வினை வைக்கிறாங்கல்ல, சூனியம் வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, புரியுதுங்களா? இதுல ரொம்ப ரொம்ப அந்த முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்களா, மந்திரம் பண்றது, சூனியம் பண்றது, அப்புறம் ஒருத்தருக்கு வந்து கெடுதலாக வைக்கக்கூடிய விஷயம் தான் இது எல்லாமே. மந்திரம் பண்ணுறது, சூனியம் பண்ணுறது, அப்புறம் தாந்திரிகம் பண்ணுறது, இது எல்லாமே சரி ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுற விஷயத்தை தான் எல்லாமே பண்ணுறாங்க. சரி, இது எப்படி பண்ணுறாங்க, எந்த ரூபத்தில் பண்ணுறாங்கன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து 2 விஷயம் இது. ஒன்று வந்து ஒயிட் மேஜிக், ஒன்று வந்து பிளாக் மேஜிக். அதாவது ஒரு முறை கருமுறை. கருமுறை என்பது பிளாக் மேஜிக், ஒரு முறை என்பது ஒயிட் மேஜிக். புரியுதுங்களா? இது 2த்துக்குமே வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? பெரும்பாலும் இந்த கருமுறை, அதாவது ஒயிட் பிளாக் மேஜிக், கருமுறைன்றது பிளாக் மேஜிக். அந்த பிளாக் மேஜிக் தான் பல பேர் பல இடத்துல நிறைய சாமியார்கள் மந்திரவாதிகளாம் இந்த பிளாக் மேஜிக்கை தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஆபத்தும் இருக்குது. கரணம் தப்புனா மரணம். இந்த கருமுறையிலையும் பிளாக் மேஜிக்லையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில். ஏன்னா அது விஷயங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளாக் மேஜிக்கில் அதாவது வந்து மந்திரம் பண்ணுறது தந்தாலும் சரி, ஒருத்தருக்கு மந்திரம் பண்ணுறாங்களே, செய்வினை வைக்கிறாங்க, சூனியம் வைக்கிறாங்களே, அதுவும் நிறைய பேர் இந்த பிளாக் மேஜிக்கில் தான் பண்ணுறாங்க. அதே போல் இந்த செய்வினை எடுக்கிறதுக்கும் மந்திரங்களை எடுக்கிறதுக்கும் அதே போல் தான் இந்த பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளாக் மேஜிக் எது அதில் எப்படி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம செத்தவொடனே நம்மளை எரிப்பாங்கள்ல, எரியும் போது நம்ம உடம்புலேருந்து ஒரு எண்ணெய் பசை வரும். எண்ணெய் பசைன்னா ஒரு மாதிரி, அது எப்படி சொல்லுவாங்கன்னா கொழுப்பு மாதிரி வரும். இப்போ உடம்புலேருந்து கொழுப்பு வருதுல்ல, அது போல் கொழுப்பு மாதிரியும் எண்ணெய் மாதிரி நம்மளை எரிய வைக்கும் போது அது வரும். அதை எடுத்து அதன் மூலியமா மந்திரம், தந்திரம், சூனியம் இதெல்லாம் பண்ணுறது, செய்வினை, இதெல்லாம் வந்து அந்த நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த கொழுப்பை எடுத்து அந்த நீர் மாதிரி வரும், அதை எடுத்து அதன் மூலியமா பண்ணலாம். அதன் மூலியமா தான் எடுத்து காசிலெல்லாம் அகோரிகள்லாம் இதை தான் பண்ணுறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாங்க, கருமுறை வந்து பண்ணுறாங்க. அதே போல் வந்து அதுக்கு அடுத்தது உயிர் உள்ள ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து மீன், கோழி, ஆடு, பாம்பு, அது எந்த வகையில் உயிர் உள்ள ஜீவனாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே வந்து பிச்சின்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கும், கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, கருப்பாக இருக்க பிச்சின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்த்தா கூட தெரியும். மீனில் இருக்குது, எல்லா இது மிருகத்துக்குள்ளே இருக்குது. அந்த பிச்சு இருக்குது பார்த்து, அந்த கருப்பாக இருக்கும் பாரு, அதை எடுத்து அந்த சின்னதாக தான் இருக்கும். அது ஒவ்வொரு ஜீவருக்க ராசிக்கேற்ற மாதிரி அது உள்ளே இருக்கும், அந்த பிரெயினில் இல்லை உடம்புல கூட இருக்கும். அந்த பிச்சை எடுத்து அந்த பிச்சு மூலியமாக எடுத்து அதை மை தயாரித்து அதில் வந்து சில பொருட்கள்லாம் வச்சு அது மூலியமாக அந்த மாந்திரிகம், தந்திரம், எந்திரம் இந்த மாதிரி உள்ள பட்டுறதெல்லாம் பண்ணுவாங்க. 2வது மை கோசகம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வந்து உயிர் உள்ள ஜீவன்லேருந்து அதை வந்து எடுத்து அதன் மூலியமாக பண்ணுவாங்க. வசியமை செய்யறதுலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே போல் வந்து அந்த மிருகங்கள் வந்து குறிப்பாக வந்து கருப்பாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். இப்போ கருப்பு கோழி, கருப்பு ஆடு,
மீன்லேயே கருப்பு மீன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருப்பு வகையில் உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் சரி இன்னும் பவராக வேலை செய்யும். எல்லா மிருகத்துக்கிட்டையும் எடுத்து அது இப்போ நம்ம உடம்புல கூட நம்ம நம்ம உடம்புல கூட இந்த பிச்சின்னு ஒன்று இருக்குது. அதாவது பிச்சுன்னா அந்த கருப்பு வகையான அந்த பிச்சி மாதிரி ஒன்று இருக்கும், புரியுதுங்களா? எல்லாருக்கும் அந்த மாதிரி மிருகத்துக்கும் இருக்குது. அதை எடுத்து அதன் மூலியமாக தான் சில மை தயாரிக்கிறாங்க. வசிய மை ஒருத்தர் வசியம் பண்ணனா இந்த வசியம் பண்ண அதில் தயாரிக்கிறாங்க. சொல்லுவாங்களே, மையை தடவிட்டு போ, உனக்கு வந்து வசியம் ஆகிடும், மையை தடவிட்டு போனால் எல்லா இடத்துலையும் காரிய சித்தி ஆகும், எல்லா ஒரு வேலை கிடைக்கும், எல்லாம் நீ வெற்றி மேல் வெற்றி சொல்லி மை தடுவாங்க பார்த்தியா? இந்த கருமுறையில் இந்த பிளாக் மேஜிக்கில் இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, புரியுதா? அதாவது உயிர் உள்ள பொருள், அதுலேருந்து மீனில் கூட அது இருக்கும், கோழியில் இருக்குது, ஆடுல இருக்குது, எல்லா ஜீவராசிகளிலும் சரி அந்த பிச்சின்ற மாதிரி ஒரு சின்ன கருப்பாக இருக்கும் உள்ள. அது 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 அதை உடச்சினா கூட கசப்பாக இருக்கும் பாருங்க, கசப்பாக தன்மை வரும். அது சொல்லுவாங்க கசப்பாக இருக்கும், அதை உடைக்காம எடுக்கணும். அதை எடுத்து தான் பண்ணுறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, பிளாக்காக இருந்தால் எந்த பொருளும் பிளாக்காக இருந்ததா ரொம்ப சூப்பர். ஆடு, கோழி, எந்த ஒரு விஷயமும் பிளாக்காக, பாம்பு கூட சரி பிளாக் ஆகிற பாம்பு எடுத்து பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ஜீவராசிலேருந்து எடுக்கிறாங்க. அதை மனுஷனாக பிறந்தா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புலேருந்து அந்த கொழுப்பு சக்தியில் அந்த நீர் மாதிரி வரும், புரியுதுங்களா? அதை எடுத்து தான், அந்த எண்ணெய் பசை எடுத்து தான் எல்லாமே காசில் அகோரிகள் அதெல்லாம் பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாங்க, கருமுறை பண்ணுறாங்க. அதே போல் வந்து செத்தவனியா அது கண்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மிருகத்தோடைய கண்கள், அந்த கண்களை எடுத்து கூட எல்லாம் பண்ணுறாங்க. அந்த கண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாகாது. உயிர் போனாலும் கண்ணுக்கு வந்து பவர் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் கண்கள் வந்து சாகாது. அப்படி இருக்கும்போது அந்த கண்களை எடுத்து அதுக்கு அதை ஒரு சில பொருட்களாக வச்சு ரொம்ப பவராக சொல்லி மந்திரங்களை சொல்லி வசியமை செய்கிறாங்க. செஞ்சு அதை காரிய சித்தி ஆக்கி அதை வந்து பக்தர்களுக்கு அதான் சில விஷயம்லாம் பண்ணுறதுக்கு, வெற்றி பெறத்துக்கு இந்த மாதிரிலாம் வந்து மக்களுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. மீன்களுடைய கண்கள், ஆடுகளுடைய கண்கள், கோழிகளோட கண்கள், இந்த மாதிரி கண்களை எடுத்து சில உயிருள்ள பொருள் கண்கள் எடுத்து பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக வந்து பாம்போட கண் இருக்குது பார்த்தீங்களா, பாம்புகளோட கண்ணுகளுக்கு வந்து பவர் ரொம்ப அதிகம். பாம்போட கண்களுக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகம் பாம்புகளோட கண்ணுகளுக்கு. அப்போது பாம்புகளோட கண்கள் எடுத்து கூட சில வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அது இறந்துட்டு அந்த பாம்புகளோட கண்களை எடுத்து அந்த பாம்புகளோட கண்கள் மூலிமா இந்த வசிய மையெல்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி மந்திரம் தந்திரம் எல்லாம் வந்து சூனியம் பண்ணுறது, செய்வினை பண்ணுறது, அதே மாதிரி செய்வினை எடுக்கிறது, இது போலலாம் வந்து இந்த மாதிரி அந்த கண்கள் மூலிமா பண்ணுறாங்க. அதுதான் பிளாக் மேஜிக். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஆன்மீகத்தில் உள்ள பெரிய சூட்சமம். இது வந்து ஒவ்வொரு விஷயமும் மந்திரங்கள் மூலியமாக தான் இதை பண்ண முடியும். எடுக்கும் போதும் ஒவ்வொன்றுக்கும் மந்திரங்களை சொல்லி தான் எடுப்பாங்க, அங்கே பூஜை பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட மந்திரங்கள் சொல்லி தான் எல்லாமே செய்வாங்க. அதே போல் அது செய்யும் போது கூட எடுக்கும் போது மந்திரங்களை சொல்லணும், செய்யும் போது மந்திரங்கள் எல்லாத்துக்குமே மந்திரங்கள் சொல்லி தான் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியும். அப்போ தான் காரிய சித்தியாகும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, கரணம் தப்புனா மரணம். இதை வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இதை செய்யணும். ஏன்னா கொஞ்சம் ஏதாவது நம்ம தவறுதலாக பண்ணால் கூட உயிருக்கு ஆபத்தாயிடும். அதுதான் இந்த வந்து கருமுறையில் இருக்கிற ஒரு ஆபத்து, பிளாக் மேஜிக்கில் இருக்கிற ஒரு ஆபத்து. அதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதை. ஏன்னா எடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே ஜீவராசியோட பொருள், புரியுதுங்களா? கண்கள்லேருந்து அந்த பிச்சு சொல்கிறேன், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உயிர் உள்ள பொருள் இருக்கக்கூடிய விஷயம். அதான் இறந்ததுக்கு அப்புறம் தான், எந்த ஜீவராசி இறந்ததுக்கு அப்புறம் தான் அதை எடுப்பாங்க, புரியுதுங்களா? அது இருந்தாலும் கண்களுக்கு வந்துலாம் உயிர் சக்தி ரொம்ப அதிகம், அவ்வளோ சீக்கிரம் கண்களுக்கு வந்து உயிர்லாம் போகாது. அதே போல் அந்த பிச்சுக்கும் ஒரு சில கரெக்டாக அந்த நேரத்தில் எடுத்து அதை செய்வாங்க. அது கரணம் தப்புனா மரணம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஆனால் உடனே சித்தியாகவும் எந்த காரியம் தொட்டாலும் உடனே அதை செய்யலாம், உடனே செய்யலாம். இந்த மந்திரம் பண்ணுறாங்க பாரு, சூனியம் பண்ணுறவங்க பாரு, இவங்களுக்கெல்லாம் பண்ணும் போது இதை வச்சு தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. அதே போல் எடுக்கணுன்னா கூட இதை வச்சும் நம்ம எடுக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பண்ணணும். அதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அது நம்மளை திருப்பி அடிச்சிடும். இதுதான். ஏன்னா உயிர் உள்ள பொருள், அது உயிர் அற்றாத பொருள் இல்லை, உயிர் உள்ள பொருள். அந்த உயிர் உள்ள பொருளில் நம்ம எடுத்து பண்ணும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து பண்ணணும். அதை வந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது நம்மளை திருப்பி அடிச்சிடும்.
அதுதான் பிளாக் மேஜிக்கில் உள்ள மிகப்பெரிய சூட்சமம். கருமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். ஆனால் 10 நாளில் செய்ய வேண்டிய வேலையை 2 நாளில் செய்யலாம். 1 மாதம் செய்யக்கூடிய வேலையை ஒரே வாரத்தில் செஞ்சிடலாம். பிளாக் மேஜிக்கில் உடனே செய்யலாம். உடனே எந்த காரியமும் உடனே செய்யலாம். அதில் மிஸ் ஆகாது. ஒருத்தரை பண்ணணுமா கரெக்டாக பண்ணலாம். சூனியம் பண்ண, மந்திரம் பண்ண, செய்வினை பண்ணணுமா உடனே பண்ணலாம். அதே போல் அவங்க சூனிய செய்வினை வச்சுருக்காங்க போல, அவங்களை வெளியில் ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னாலும் இதை வச்சு பண்ணலாம். ரொம்ப 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 முக்கியமானது. அதே போல் தலைச்சம்புள்ள இருக்காருல்ல, தலைச்சம்புள்ள அதை இறந்துட்டாருன்னா ஃபஸ்ட்டு புள்ள இருக்கார், தலைச்சம்புள்ள தான் ஃபஸ்ட்டு புள்ளன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய இறந்துட்டானா அவங்களுடைய மண்டை ஓடுக்குது பார்த்தீங்களா, அந்த மண்டை ஓடை எடுத்து தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா வேறு யாரும் மண்டை ஓடை எடுக்க மாட்டாங்க. நம்ம இறந்துட்டா நம்மளோட மண்டை ஓடை மண்டையை யாரும் எடுப்பாங்க, தலைச்சம்புள்ள மண்டை ஓடை தான் எடுப்பாங்க. எடுத்து தான் பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணி, ஏன்னா அந்த தலைச்சம்புள்ள மண்டை ஓடு தான் பவராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு புல்ல இல்லை, தலைச்சம்புள்ள இருந்தால் ஃபஸ்ட்டு புல்ல அந்த மண்டவோட மந்திர சக்தி மூலியமாக அதை எடுக்கிறாங்க. காசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்ட தலைச்சம்புள்ள மண்டவோடு தான் இருக்கும். அப்போ அந்த மண்டவோட வச்சு அதன் மூலியமாக கூட வச்சு அது கூட இதெல்லாம் வச்சு அதன் மூலியமாக இந்த மை தயாரிக்குது, மந்திரம் பண்ணுறது, மந்திரத்தை எடுக்கிறது, புரியுதுங்களா? அதே போல் துர் ஆத்மா இருக்குல்ல, இந்த இறந்துட்டாங்கன்னா ஆவிகள்லாம் இருக்கால, அவங்கள தான் கட்டுப்பாட்டு கொண்டு வருது, தான் வசியம் பண்ணி ஒரு பொம்மையில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு பொருள் ஜாலியில் இல்லை ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வைக்கணும்னா, இல்லைன்னா ஒரு கல்லை இறக்கி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை அந்த கெட்ட ஆத்மாவை, துராத்மாவை சுடுகாட்டிலேருந்து வர வச்சு மந்திரம் மூலியமாக வர வச்சு அதை அங்கே அடைச்சி வைக்கிறதுக்கும் இந்த வசியமை தேவைப்படும், இந்த பொருள் தேவைப்படும். அதே போல் யாருக்குன்னா செய்வினை வைக்கிறாங்களோ, இந்த நான் சொல்கிறேன்ல குட்டிச்சாத்தான்னு, கருங்குட்டி சாத்தான், அது ரொம்ப அதுக்குன்னா யூஸ் பண்ணுவாங்க. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், குட்டி சாத்தான்னா 2 வகை இருக்குது. விஷ்ணு மாயா குட்டி சாத்தான்றது அதை நம்ம எல்லாரும் வணங்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை, அது நல்லது செய்யும். நான் சொல்கிற குட்டி சாத்தா அது என்ன இருக்குமோ சுடுகாட்டில் தான் இருக்கும், சுடுகாட்டில் தான் அது வாழும். சுடுகாட்டில் தான் எப்படி துராத்மார்கள் இந்த மாதிரி செத்துவங்க அகல மரம் இருக்காங்க பார்த்தியா, அவங்களாம் இருக்காங்களோ ஆவியா சுற்றுறாங்களோ, அந்த மாதிரி தான் அந்த குட்டி சாத்தானை வர வச்சு இதெல்லாம் செய்வாங்க. நல்ல குட்டி சாத்தான் கிடையாது, அது தெய்வம் கேரளாவில் இருக்கிறது. இது போலெல்லாம் காரியம் பண்ணி படையல் போட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கறி படையல் போட்டு மாமிசத்தை வச்சு படையல் போட்டு அதன் மூலிமா வர வச்சு அதன் மூலிமா பண்ணும்போது இந்த கண்கள்லாம் இருக்கு பார்த்தா, உயிருள்ள கண்கள், அந்த இறந்துட்டோனியும் அந்த மிருகத்தோட அதெல்லாம் கொண்டு வந்து தான் இந்த வசியமையெல்லாம் செய்கிறது, இந்த மந்திர தந்திரங்கள்லாம் செய்கிறது. அதே போல் இறந்துட்டா நம்ம உடம்பை எரிக்கும் போது அதில் வர இந்த கொழுப்புகள் இருக்குது பார்த்தியா, அந்த எண்ணெய் பசியில் ரொம்ப ரொம்ப பவராக செய்யலாம். அந்த காசியில் பார்த்தீங்கன்னா எரிக்கும் போது அந்த எண்ணெய் பசியை அந்த கொழுப்பை எடுத்துருவாங்க. அது அகோரிகள் தான் எடுப்பாங்க. எடுத்து அதில் தான் அரைச்சி மந்திரங்கள் சொல்லி கூட தேவையான பொருள்லாம் போட்டு அதை செய்வாங்க. அதே போல் தலைச்சம்புள்ளியோட மண்டை இருக்குது பார்த்தியா, அந்த கை கால் எலும்பு, அந்த எலும்புகளெல்லாம் எடுத்து கூட அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் ரொம்ப பவராக வேலை செய்யுங்க, ரொம்ப பவராக வேலை செய்யலாம். ஒருவருக்கு ஒரு நல்லது நடக்கணுமா உடனே செஞ்சால் அவங்களுக்கு நல்லது நடக்குங்க. உடனே சீக்கிரமாக நடக்கக்கூடிய ஒரே விஷயம் கேட்டால் இந்த பிளாக் மேஜிக், இந்த கருமுறை தான். ஒருத்தருக்கு வைக்கணும், ஒருத்தருக்கு அதாவது முதல குத்துற வேலைன்னு நான் சொன்னேன்ல, அதாவது கெடுதல் பண்ணுறது, சூனியம் பண்ணுறது, செய்வினை பண்ணுறது, மந்திரம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் செய்யணும்னா உடனே செஞ்சால் உடனே பலிக்கும் அவங்களுக்கு. அதே போல் எடுக்கணும்னா கூட உடனே எடுக்கலாம். இதுதான் அந்த பிளாக் மேஜிக் கருமுறை. இந்த கருமுறையில் நிறைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு தான் பண்ணுவாங்க. அதுக்காக எந்த உயிரையும் சாவாடிக்கலாம் மாட்டாங்க, புரியுதுங்களா? அது அவங்களுக்கு தெரியும் எப்போ அதை எடுக்கணும் கொள்ளணும் அப்படின்றது. மந்திரவாதிகளுக்கு தெரியும், சாமியார்களுக்கு தெரியும். அதன் மூலியமாக தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம மனுஷங்கிறான நம்மளை இறந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் எடுப்பாங்க. காசியில் கண்கள்லாம் கூட எடுக்கிறாங்க, இறந்ததுக்கு அப்புறம் அந்த கண்கள்லாம் எடுக்கிறாங்க. ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க பார்த்தீங்களா, இறந்ததுக்கு அப்புறம் ஆற்றுல தண்ணியோடலாம் விட்டுருவாங்க. காசியில் பாருங்க. அப்போ இறந்துட்டா ஒவ்வொருத்தரும் எரிச்சிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஆற்றோட தண்ணியெலாம் விட்டுருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியிலேருந்து அந்த எந்த இறந்தாங்களோ அவங்களோட பாடி எது நல்ல தலைச்சம்புள்ள யார் அவங்களாம் பார்த்து, அந்த அகோரிகள் பார்த்து அதெல்லாம் எடுப்பாங்க. அதை எடுத்து அதில் இந்த கண்களில் அதெல்லாம் எடுப்பாங்க. எடுத்து அவனை எரிய வச்சு அதில் உள்ள அந்த கொழுப்புகள்
அப்புறம் அந்த எண்ணெய் அதெல்லாம் எடுத்து சேகரித்து அதன் மூலியமாக தான் இந்த எல்லா காரியமும் பண்ணுறது. இதெல்லாம் காசில நடக்குதுங்க. இதெல்லாம் உண்மை. இப்போ கூட நடக்குது இந்த மாதிரி விஷயம்லாம். ரொம்ப ரொம்ப பவராக பண்ணுவாங்க. அதுதான் இந்த கருமுறை பிளாக் மேஜிக். பிளாக் மேஜிக்கில் சீக்கிரமாக சித்தியாகவும் சீக்கிரமாக பண்ணலாம். ஒருத்தரை பண்ணமா பண்ணலாம், ஒருத்தரை எடுக்கணுமா எடுக்கலாம். ஆனால் இதை எல்லாராலையும் பண்ண முடியாது. அதில் நல்லா தேர்ச்சி பெற்றுருங்க, நல்லா பயிற்சி பெற்றுருங்க, நல்ல மந்திரங்களை சொல்கிறவங்க, கரெக்டான முறையில் பயன்படுத்துறவங்க மட்டும்தான் இந்த பிளாக் மேஜிக்கை கருமுறையை பயன்படுத்த முடியும். இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம தவறுதலாக மந்திரம் சொன்னாங்களோ இல்லை தவறுதலாக ஏதாவது பண்ணாங்களோ அது திருப்பி நம்மளை அடிச்சிடும், கண்டிப்பாக அடிச்சிடும். புரியுதுங்களா? அதனால தான் அதை ரொம்ப உஷாராக பண்ணுவாங்க. அது பெரும்பாலும் யாருமே அவ்வளோ சீக்கிரம் அந்த பிளாக் மேஜிக்கு கருமுறை யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு முறை தான் நிறைய பேர் எடுப்பாங்க. ஒரு முறைன்றது ஒயிட் மேஜிக். அதை நான் தனியாக வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். புரியுதா? ஒரு முறைன்றது வேற, ஒயிட் மேஜிக்ன்றது வேற. நம்ம சொல்றது கருமுறை பிளாக் மேஜிக். பிளாக் மேஜிக் தான் ரொம்ப ரொம்ப பவரானது, ரொம்ப ரொம்ப பவரானது பிளாக் மேஜிக். அதான் சொல்றேனே, ஒரு மாசம் செய்ய வேண்டிய வேலை 4 நாளில் கதையை முடிச்சிடுவாங்க. கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, கரெக்டாக முடிப்பாங்க. அதான் காசை வாங்கிட்டு சில பேர் கெடுதல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். சில பேர் காசை வாங்கின்னு நல்லது பண்ணுறாங்கல்ல, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கருமுறை பிளாக் மேஜிக் சொல்கிறது, அந்த மைய அவசிய மை, அந்த மையை நீங்கள் தேய்ச்சின்னு பொண்ணுன்னு வச்சுக்கோ, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, பக்கத்தில் வந்து உக்காந்திங்கன்னா அவங்கள அப்படியே வசியம் பண்ணிடலாம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கேட்பாங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த சொல்கிறேன். ஒருத்தர் நம்ம பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் உக்காந்துன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மௌனமாக இருந்தாலும் அவங்க நம்ம என்னன்னு சொல்கிறோமோ, அது நம்ம என்ன சொல்லாத இருக்கணுமோ அதையும் அவங்க சேர்த்து வச்சு கேட்பாங்க. சாமி, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் சாமி, உங்களுக்கு நான் அடிமை சாமி, உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிடுறேன் சாமி, வாயை திறக்காத முன்னே அது வந்துடும். நீ வாயை திறந்துட்டினா அவ்வளோதான், அவங்க உனக்கு சுத்தமாக வசியமாயிடுவாங்க. உனக்கு நீ சொல்கிற பேச்சை அப்படியே கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த வசியமை ரொம்ப ரொம்ப பவரானது. வசியமை அதுதான் சொல்லுவாங்க, வசியமைன்னு சொல்லுவாங்க. எல்லா காரியமும் பண்ணலாம் அந்த வசியமையில். ரொம்ப ரொம்ப பவரானது. எல்லா பொருளுக்கும் எல்லா விஷயத்துக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. மை இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. மை இல்லாமல் எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க. மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த பிளாக் மேஜிக் கருமுறை ரொம்ப ரொம்ப பவரானது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். புரியுதுங்களா? புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. புரியுதா? புரியுதா? புரியலனா திரும்ப 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 இந்த வீடியோவை பார்த்துக்கினே இருங்க 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 இருந்துக்கினே இருங்க. மரம் எலுமிச்சை படம். இன்னும் பல பல தகவல்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிலிருந்து விடைபெறுவர் ஸ்ரீ அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார். சாமியார் சாமியார் சாமியாரே சாமியாரே சாமி 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 சாமி. வணக்கம்.